இனிய மாலை வணக்கம் என் நண்பர்களே. இன்று இரவு மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரும் பார்ப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. துன்பம் என்பது தேவன் ஆதி திட்டம் அல்ல என்பதை நேற்றிரவு கண்டறிந்தோம். அதுபோலவே வருத்தமும் மரணமும் இந்த உலகில் ஊடுருவும் ஒரு நபராக நுழைவதையும் நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆனால் உடைந்ததை மீட்டெடுக்க நமது சிருஷ்டிகர் ஒரு மீட்பு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையும் கண்டோம். இன்று இரவு நாம் நம்மை சுற்றியுள்ள துன்பங்களில் இருந்து நமக்குள் இருக்கும் போராட்டத்துக்கு திரும்ப போகின்றோம். ஏனென்றால் நாம் சொல்வதை நேர்மையாக சொல்ல வேண்டும் அல்லவா? அதாவது நாம் சுமக்கும் ஆழ்ந்த சுமை மற்றவர்கள் சுமக்க செய்தவை அல்ல, நாமே நமக்கு செய்து கொண்ட விளைவுகளின் நிமித்தமாகவும் இந்த சுமைகளை சுமக்கின்றோம். தவறுகள், வருத்தங்கள், கோபத்தில் பேசப்படும் வார்த்தைகள், ரகசியமான தேர்வுகள், நாம் அழித்து போட விரும்பும் அவமான விஷயங்கள். இந்த தேர்வுகள் தரையில் விதைக்கப்பட்ட விதைகளைப் போல வளர்ந்து நம் வாழ்க்கையில் விளைவுகளை உண்டாக்கும். நமது கலாச்சாரத்தில் இதற்கு ஒரு வல்லமையுள்ள சொல் உள்ளது. அந்த சொல் தான் கர்மா. அதாவது ஒரு காரணமும் அதற்கான விளைவும். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதுவாகவே இருப்பீர்கள். நண்பர்களே, நாங்கள் எங்களை தெளிவுபடுத்திக் கொள்வோம். இது ஒரு உண்மையான கொள்கை. வேதாகம் இந்த கொள்கையை உறுதிப்படுத்துகிறது. மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று கலாத்தியர் 6:7 அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். யோசித்து பாருங்கள். நீங்கள் மாவிதைகளை நாட்டினால் வாழைப்பழங்களை அறுவடை செய்ய முடியுமா? முடியாது. அதே போல நீங்கள் வெறுப்பை விதைத்தால் ஒரு நாளும் நல்ல அறுவடை செய்ய முடியாது. நாம் வாழும் இந்த வாழ்க்கைக்கு விளைவுகள் உண்டு. ஆனால் இங்கே இருக்கும் கேள்வி என்னவென்றால், இந்த சட்டத்தின் கீழ் அல்லது இந்த கொள்கையின் கீழ் மட்டும் வாழ்ந்தால் இப்படி வாழும் ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும் என்பது தான் அந்த கேள்வி. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அது ஒரு பாரமான சங்கிலியால் கட்டப்பட்ட போலதான் இருக்கும். நம்முடைய ஒவ்வொரு செயலையும் போலவே நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும் ஒரு பிரபஞ்ச பதிவில் எழுதப்பட்டுள்ளது. உங்களுடைய ஒவ்வொரு தவறான தேர்வும் உங்கள் கணக்கில் அது இன்னொரு கணக்காக சேர்க்கப்படுகிறது. மேலும் நல்ல செயல்களை செய்து உங்களை அளக்கும் அளவீடுகளை அமைதிப்படுத்தும் ஒரு முயற்சியினால் உங்கள் முழு வாழ்க்கையும் அவநம்பிக்கையான முயற்சியாக மாறிவிடும். இந்து மற்றும் பௌத்த சிந்தனையில் விதைத்தல் மற்றும் அறுவடை செய்யும் இந்த சுழற்சியானது பல வாழ்நாட்கள் வரை நீண்டுள்ளது. அது சம்சாரா எனப்படும் முடிவற்ற சங்கிலி என கூறப்படுகிறது. தொடர்ந்து செலுத்துதல் ஒருபோதும் முடிக்கப்படாது. தொடர்ந்து விதைத்தல் ஒருபோதும் முடிவடையாது. நீங்கள் எப்போதாவது அதை உணர்ந்திருக்கிறீர்களா? உங்கள் கடந்த கால நிழல் உங்களை பின்தொடர்கிறதா? நீங்கள் எவ்வளவு தான் நன்மை செய்ய முயற்சித்தாலும் உங்கள் தவறுகளின் எடை உங்கள் பின்னால் உங்களை இழுக்கிறது போன்று உணர்கிறீர்களா? இங்கே இருக்கும் பிரச்சனை என்னவென்றால், ஒரு சட்டத்துக்கு உங்களை நேசிக்க முடியாது. ஒரு சட்டத்துக்கு இதயம் இல்லை. நீங்கள் விழுந்தாலும் கூட இந்த பூமியின் ஈர்ப்பு விசைக்கு அதை பற்றி கவலை இல்லை. கர்மாவின் சட்டம் ஒருபோது உங்களுடன் சேர்ந்து அழுவது இல்லை. அது ஒரு காரியத்தை பதிவு செய்கிறது. அதாவது உங்களுக்கு ஒரு கடன் உண்டு, நீங்கள் அதை செலுத்தியே ஆக வேண்டும் என்று கூறுகிறது. ஆனால் இதை சற்று கவனமாக கேளுங்கள். இறுதியில் பிரபஞ்சம் ஒரு ஆள் சார்பட்ட சட்டத்தால் அல்ல, மாறாக ஒரு தனிப்பட்ட தேவனால் நிர்வகிக்கப்பட்டால், அதாவது ஒரு தந்தையை போல உங்களை நேசிக்கும் ஒரு தேவனால் நிர்வகிக்கப்பட்டால் நாம் என்ன செய்வது? வேதாகம் இவ்வாறு கூறுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8. இது சகலத்தை மாற்றுகிறது. ஏனென்றால் நமது தவறுகள் விதிகளை மீறுவது மட்டுமல்ல, அவை உடைந்த உறவுகளையும் உருவாக்குகிறது. நாம் பாவம் செய்யும் போது நாம் ஒரு கொள்கையை மாத்திரம் மீறுவதல்ல, மாறாக நம்மை படைத்தவரின் உள்ளத்தை காயப்படுத்துகிறோம். பிரச்சனை உறவை சார்ந்ததாக இருந்தால் தீர்வும் உறவை சார்ந்ததாகவே இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்லுகிறேன், கேளுங்கள். கொழும்பில் ஒரு இளைஞன் இருந்தான். அவன் தந்தை ஒரு பணக்கார தொழிலதிபர், கருணை உள்ளத்துக்கு பேர் போனவர். ஒரு நாள் அந்த தந்தை தன் மகனை அழைத்து ஒரு தொழிலை தொடங்குவதற்காக ஒரு பெரிய பணத்தொகையை அவனுக்கு கொடுத்தார். ஆனால் அந்த மகன் கவனக்குறைவுள்ளவனாக இருந்தான். அவன் தன் தந்தை கொடுத்த பணத்தை சூதாட்டத்திலும் பொறுப்பற்ற வாழ்க்கை வீணடித்தான். விரைவில் எல்லா பணமும் தீர்ந்து விட்டது. பின்பு அவன் மிக மோசமாக கடனில் விழுந்தான். வணிக சட்டம் தெளிவாக இருந்தது. அவன் பணம் செலுத்தி பெற்ற கடனை அடைத்தே ஆக வேண்டும் என்றது. ஆனால் அதை அவனால் செய்ய முடியவில்லை. அவன் சட்டத்துக்கு முன் சிக்கிக் கொண்டான். இறுதியாக அவனுடைய தந்தை அவனை அலுவலகத்துக்கு அழைத்தார்.
மகன் வெட்கத்தோடு தலை குனிந்து தந்தையின் தீர்ப்பை எதிர்பார்த்து உள்ளே நுழைந்தான். சட்டம் என்ன கோருகிறது என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் அவனுடைய தந்தை கணக்கில் புத்தகங்களை அவனிடம் காண்பிப்பதற்கு பதிலாக அவனிடம் அவருடைய அன்பை காட்டினார். கடனை பற்றியிடும் புத்தகங்களை எடுத்து அதன் பக்கத்தின் குறுக்கே முழுமையாக செலுத்தப்பட்டது என்று தடித்த சிவப்பு எழுத்துகளில் எழுதினார். மேலும் உன் கடன் ரத்து செய்யப்பட்டது என்று அவர் கூறினார். இப்போது நீ ஒரு சுதந்திரமானவன், மீண்டும் தொடங்கு என்று கூறினார். அந்த தந்தை ஏன் அப்படி செய்தார்? சட்டம் அதை கோரியது என்பதற்காகவா? அல்ல. ஆனால் அதையும் தாண்டி அவருடைய அன்பு அவ்வாறு செய்யும்படி கட்டாயப்படுத்தியதால் அவர் அதை செய்தார். ஏனென்ற அந்த தந்தையின் அன்பு அவரது மகனின் கடனை விட பெரியது. தேவனுடைய மீட்பின் திட்டம். என் அன்பான நண்பர்களே, இந்த தந்தை நமது பரலோக தந்தையாகிய தேவன் நமக்கு செய்த காரியத்தின் ஒரு படம். வேதாகம் கூறுகிறது, எல்லாரும் பாவம் செய்த தேவ மகிமையற்றவர்களாகிய ரோமர் 3:22. சட்டத்தின் கீழ் நாம் கடனாளிகள், அதனால் நாம் அனைவரும் அவ்வளவு தான் என்று நினைத்து கொண்டு இருக்கையில் இங்கே நற்செய்தி என்னவென்றால் அந்த நேரத்தில் தேவனுடைய அன்பு உள்ளே நுழைந்தது. ரோமர் 6:23 இவ்வாறு கூறுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிய நித்திய ஜீவன். சிலுவையில் இயேசு நமது கடன்களாகிய அனைத்து அவமானங்களையும், அனைத்து குற்ற உணர்வுகளையும், அனைத்து தோல்விகளையும் பதிவு செய்து கொண்டார். மேலும் அவர் அவைகளுக்கு குறுக்கே தனது சொந்த இரத்தத்தால் முழுமையாக செலுத்தப்பட்டது என்று எழுதினார். நீ கடனில் இருக்கிறாய் என்று அதை செலுத்த வேண்டும் என்று கர்மாவின் சட்டம் கூறும் போது தேவனின் அன்பு, நீ கடனில் இருந்தாய், நான் அதை அடைத்து விட்டேன் என்று கூறுகிறது. கர்மா என்பது உன் கடந்த காலத்துடன் உன்னை இணைக்கும் ஒரு சங்கிலி. ஆனால் தேவனின் மன்னிப்பு என்பது உன் எதிர்காலத்தை திறக்கும் ஒரு திறவுகோல். கர்மா என்பது ஒருபோதும் முடிவடையாத ஒரு சுழற்சி. தேவனின் கிருபை என்பது அந்த சுழற்சியை என்றென்றும் உடைக்கும் ஒரு ஈவு. இந்த மன்னிப்பு நீங்கள் செய்த நல்ல செயல்களுக்கான வெகுமதி அல்ல நண்பர்களே. இது உங்களது சடங்குகள் அல்லது காணிக்கைகள் மூலம் சம்பாதிக்கப்பட்டவைகள் அல்ல. இது இயேசுவால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட இலவச பரிசு. யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறோ அவர்களுக்கு அந்த பரிசு வழங்கப்படுகிறது. நீங்கள் அந்த பரிசை ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அதிசயம் நடக்கும். உங்கள் சுமைகள் நீங்கும், சங்கிலிகள் அருந்து விழும். அப்பொழுது நீங்கள் சுதந்திரமாவீர்கள். இது பாறைகள் நிரப்பப்பட்ட ஒரு பாரமான பையை எடுத்து செல்வது போன்றது. ஒவ்வொரு பொய்யும், ஒவ்வொரு சுயநல செயலும், ஒவ்வொரு தவறும் உள்ளே இருக்கும் இன்னும் ஒரு கல்லாக இருக்கும். நாளுக்கு நாள் அது உங்கள் சுமையை கூட்டும். நீங்கள் அதோடு எவ்வளவு தூரம் நடந்தாலும் அதை உங்களால் கீழே இறக்கி வைக்க முடியாது நண்பர்களே. ஆனால் இயேசு உங்களிடம் வந்து அதை என்னிடம் கொடுங்கள் என்று கேட்கிறார். அவர் அவைகளை தோள்களில் இருக்கும் பாரமான பையை எடுத்து அதை சிலுவைக்கு எடுத்து சென்று அதை என்றென்றும் அங்கே விட்டு விடுவார். நண்பர்களே, இன்று இரவு நீங்கள் மீண்டும் புதிதாக தொடங்கலாம். உங்கள் கடந்த காலம் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் தவறுகள் எதுவாக இருந்தாலும் சரி, பிதாவின் அன்பு உங்கள் கடனை விட பெரியது. உங்களுக்கு சுதந்திரம் வேண்டுமா? உங்களுக்கு அமைதி வேண்டுமா? இன்றிரவு இந்த இடத்திலிருந்து வெளியேறும் போது உங்கள் கடந்த காலத்தில் சுமை உங்கள் தோள்களை சுமக்காமல் அவைகளை இறக்கி வைத்து விட்டு போக விரும்புகிறீர்களா? இயேசு உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை அளிக்கிறார். அவர் ஏற்கனவே அதற்கான விலை செலுத்தி விட்டார். நீங்கள் செய்ய வேண்டியது அந்த மகத்துவமான பரிசை ஏற்றுக்கொள்வது மாத்திரமே. நண்பர்களே, நீங்கள் இன்று இரவு இந்த அன்பின் தேவனை விசுவாசிக்கும்படி நான் உங்களை அழைக்கிறேன். இது ஒரு குளிர்ச்சியான சட்டம் அல்ல, ஆனால் ஒரு இரக்கமுள்ள தந்தை. இது ஒரு முடிவில்லாத சுழற்சிகள் அல்ல, ஆனால் ஒரு புதிய ஆரம்பம். அவர் சம்பூர்ணமான மக்களை அல்ல, அவர் மேல் விருப்பமுள்ள மக்களை தேடுகிறார். அவரிடம் வந்து உங்கள் சுமைகளை கீழே இறக்கி வைத்து விட்டு, பிதாவே, நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் பிதாவே, என்னை மன்னியுங்கள் பிதாவே, என்னை புதியவராக்குங்கள் என்று கூறும் மக்களை தேடுகிறார். இதுதான் நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கும் சுதந்திரம். இதுதான் சங்கிகளை உடைக்கும் திறவுகோல். ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் தந்தையே,
நீர் நீதியின் தேவன் மட்டுமல்ல, அன்பின் தேவனாக இருப்பதற்கு நன்றி ஆண்டவரே. எங்களால் குற்ற உணர்வுகளையும் எங்கள் அவமானத்தையும் எங்கள் வருத்தங்களையும் நாங்கள் விட்டுவிடுகிறோம். உங்கள் மன்னிப்பின் பரிசை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. தயவு செய்து எங்களை விடுவித்து எங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தாருங்கள் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.